கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். இது யார் என்று சொன்னால் யாக்கோபு. தர்மையான யாக்கோபுடைய வாழ்வு நிலைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை இது நமக்கு கற்றுத்தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. தாயினுடைய தூண்டுதலிலே தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனுக்கு உண்டான பர்த் ரைட்டை அவன் ஏமாற்றி தட்டி கொண்டு செல்லுகிறான். அங்கே கோபம் தனியும் மட்டுமாக அவன் வெளியிடத்துல இருக்கிறான். திரும்பமாக ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு வந்தபடியினாலே தன் சொந்த ஜனத்தார் அண்டைக்கு வர பிரயாணப்பட்டு வருகிறான். உள்ளே ஒரு பயம் இருக்கிறது. என்ன, நான் இப்பொழுது செல்லுகிறேனே, என் சகோதரனுடைய கோபம் தனிந்திருக்குமா என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு, என் தேவன் துணை இருக்கிற நம்பிக்கையோடு அவன் பயணத்தை மேற்கொள்ளுகிறான். திரள் திரளாக மக்கள் வரும் பொழுது ஏசாவும் கூட என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக எதிர்கொண்டு செல்லுகிறவனாய் காணப்படுகிறான். இங்கே நாம் பார்க்கிற பகுதியில தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஹியூமிலிட்டி, பணிவு. ஒரு காரியத்திலே வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே பணிவு அவசியமாயிருக்கிறது. அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் எதையும் சாதித்து விட முடியாது. இதை புரிந்து கொண்டவனாக யாக்கோபு 7 முறை தரை மட்டும் குனிந்து தன் சகோதரனை, மூத்த சகோதரனை வணங்குகிறான். He is longing for reconciliation. ஒப்புரவை தேடுகிற ஒருவனாக அவன் காணப்படுகிறான். சொல்லுவாங்க, பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும். இந்த பணிவு வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் என்பதிலே மாற்றமில்லை. இன்றைக்கு பொதுவாக தான் உயர்ந்து விட்டேன் என்று சொன்னால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கிற சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபுக்கும் போதுமான அளவு இருக்கிறது, ஏசாவுக்கும் போதுமான அளவு இருக்கிறது. ஆனால் அந்த பகை உணர்வை மாற்றும்படியாக 7 முறை அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக தன் சகோதரனோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறான். இந்த 3வது வசனமே இட்ஸ் மெயின் ஈவென்ட் இஸ் ரெக்கன்சிலியேஷன். இன்றைக்கு நமக்கு கூட உறவுகள் மத்தியில பிரிவினைகள் இருக்கலாம், பேதங்கள் இருக்கலாம், ஒப்புரவாகாத நிலை இருக்கலாம். யாக்கோபு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாய் காணப்படுகிறார். He wants to build the relationship. தன் சகோதரனோடு கூட உறவை விரும்பினபடியினாலே அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். இவன் மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 6வது வசனம் 7வது வசனங்கள பணிவிடைக்காரர்களும் காரிகளும் மனைவிகளும் பிள்ளைகளும் கூட விழுந்து வணங்குகிறார்கள். இட்ஸ் a total surrender. They are expecting total reconciliation. அன்புக்குரிய விசுவாசிகளே, உங்களுக்கு பிடிச்சா போய்க்கங்க அப்படிங்கிற நிலைமை அல்ல. தானும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் அந்த பணிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான். என் ஆண்டவரும் போதகருமாகி நானே இவைகளை செய்துண்டானால் என்று சொல்லி சீடர்களுடைய கால்களை கழுவி தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உறவுகளில் விரிசல் இல்லாதபடிக்கு பணிவை மையம் கொண்டு ஒப்புரவாக்க முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கு அல்ல, உமக்கே சொந்தம். உம்மிடத்திலே கற்ற பணிவை, யாக்கோபிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிற பணிவை நாங்களும் இந்த சமூகத்திலே பிரதிபலித்து உறவுகளை புதுப்பித்து ஒப்புரவாகி நிறைவுகளுக்கான உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.